வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை காளான். நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா தான் செய்ய போகிறோம். அது எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்லான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜ் 1 கப் எடுத்துருக்கேன். மஷ்ரூம் 1 கப் எடுத்துருக்கிறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் சிப்பி காளான்னு சொல்லுவோம். இதை தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சின்ன சின்ன துண்டுங்களாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் இதை நம்ம நல்லா ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அலசி வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 கப் மைதா, அரை கப் மைதா, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கடைசியாக கார்ன்ஃப்ளவர் 1/4 கப். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கலரும் போது இந்த மாதிரி தான், அதாவது தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும் பொழுது நம்ம அலசுனதால தண்ணி இருக்கும். அது இல்லாமல் முட்டைக்கோஸில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இது ரெண்டுமே நல்லா சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும். இதை நல்லா நம்ம பிசைய நம்மளுக்கு தண்ணி தேவையே படாது. நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. இதில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இதுவாகணும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம பிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டைமில் மட்டும் தண்ணி மட்டும் தொட்டுட்டு ஒரு டைம் மட்டும் தொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். கை நம்மளுக்கு ஈரமாக இல்லை அப்படின்னும் போது அது கொஞ்சம் கையில் ஒட்டும். அதனால் இப்போ இந்த மாதிரி நல்லா 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா நம்ம பாதி குக்கான போதும். இது கோல்டன் ப்ரௌன் வர வேண்டாம். இப்போ இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது தக்காளி ஜூஸு. இது 1 கப்பு அதாவது மீடியம் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நான் அடித்து வச்சுருக்கிறேன். அது கூடவே சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லி 1 ஸ்பூன். இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதாவது தக்காளி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த மசாலா கூட சேரணும். கொஞ்சமாக எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். நம்மளுக்கு திக்காக வரணும். அதனால் நல்லா இது கொதித்து வரும்போது நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கிற காளான் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி திக்காக வரும்போது நான் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போடுங்க. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ இது காளான் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இது மேலே
பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்முடைய ரோட்டுக்கடை காளான் அதே டேஸ்ட்டில் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. நன்றி.